சிபிஐ சேர்த்து ஓட்டி அடிக்கிறீங்க? சிபிஐ சேர்த்து ஓட்டிக்கல வந்து கிழிச்சு வந்த பிறகு அது வந்து 3 மாசமா இருக்கு. அது 3 மாசமா இருக்குது. அதை கிழிச்சுட்டே எடுக்கணுங்க. புரியுதா? அதை எடுத்துட்டே வை. ஏன் 17ஆம் தேதி 1 மாசம் வச்சிருக்கேன். 200 தட்டி வச்சிருக்கேன் பாருங்க. லிமிட்டா வச்சிருக்கிறான். பிரச்சனை பெருசு பண்ணணும்னா பெருசு நாங்க தயார். இது வந்து மாச கணக்கா இருக்குது. இப்பல இல்ல, இது மாச கணக்கா இருக்குது. பைபாஸ் எழுதியிருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தா தான் அதுக்கு பர்மிஷன் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து சட்டத்தை மதிக்கிறேன். நீ சொல்றது கேட்க ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா திமுக அவங்களுக்கு காமிக்கிறாங்க. இல்லைன்னா நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். நாங்கள் உள்ள நல்லா கீழே மொத்தம் எல்லாம் உடச்சோம் எடுத்துக்கிறோம். ஆனா பர்மிஷன் இல்லாம எழுதி காம்பவுண்ட் கிரவுண்டில் வந்து பூரா படம் போட்டு எழுதியிருக்கீங்க. அதுக்கு பர்மிஷன் வேணுமில்ல? இதே கமிஷனர் தானே ஆர்டர் போடுறாங்க. முனிசிபல் கிரவுண்டோட செவர் கமிஷனர் தான் இருக்குது. அதுக்கு ஒரு பர்மிஷன் என்கிட்ட காமிச்சிடணும். நீங்களே எடுக்க வேண்டாம், நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரே வார்த்தை சொன்னா 10 நிமிஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனா இது திமுக விளம்பரத்துக்கும் எனக்கு பர்மிஷன் காமிக்கணும். ஆமா எல்லாமே சரி. இதை நேர்த்து வச்சோம். இதெல்லாம் வருஷ கணக்காகவே இருக்குது. சாணி எடுத்து கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் செவுத்து இருக்குது, கிரவுண்ட்ல செவுத்து இருக்குது, எல்லாத்து பக்கம் இருக்குது. பைபாஸ் பூரா எழுதியிருக்கிறாங்க. புரியுங்களா? அதை எழுத விட மாட்டேன்ட்டாங்க எங்களுக்கு. ரைட்டு, அதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குது. காமிங்க எல்லாரும். ஆனா எங்கிட்ட சொல்லாம எங்க தட்டி தொடக்கூடாது. நாங்க தான் எடுக்கணும். எங்க தட்டிய, எங்க பொதுச் செயலாளர் இருக்கிறத, எங்க புரட்சி அம்மா இருக்கிற தட்டிய வேற யாரும் எடுக்கக்கூடாது. நாங்க தான் எடுப்போம். முனிசிபல் வண்டியில் ஏற்றுறதுக்கு என்ன இதா நாங்க எடுத்துக்கிறோம். சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. அதை முதல்ல